இந்த வீடியோவில் அழகு 5ல் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு பொருளாதாரம் அப்படின்றத பற்றி நம்மளுடைய +1 எக்கனாமிக் புக்கில் 11வது பாடம் தமிழ்நாட்டு பொருளாதாரம் அப்படின்னு இருக்கு. அந்த புத்தகத்தோட புக் பேக் பார்க்க போகிறோம். ஃபுல் டீட்டெயில்ஸோட இந்த புக் பேக் பார்த்தாலே போதுன்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேவா? முதல் கொஸ்டின் என்னன்னு பார்த்துருவோம். இதுக்கான பிடிஎஃப் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், எடுத்துக்கோங்க. முதல் கேள்வி, உடல்நலக் குறியீட்டில் தமிழ்நாடு எந்த மாநிலத்திற்கு மேலாக உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இது பாருங்க, முதல் இடத்துல இருக்கிறது கேரளா. ஓகேவா? அடுத்தது பஞ்சாப், அடுத்தது தமிழ்நாடு 3வது இடத்துல இருக்கு, 4வது இடத்துல குஜராத் இருக்கு. அப்போ வந்து எந்த மாநிலத்திற்கு மேலாக உள்ளது அப்படின்னா குஜராத் மாநிலத்திற்கு மேலாக தான் தமிழ்நாடு உள்ளது. இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பேஜில் ஒரு பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த பாக்ஸ் எதனா பார்த்துக்கங்க நீங்கள். 3ஆம் இடத்தில் தமிழ்நாட்டின் உடல்நலக் குறியீடு அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதாவது தமிழ்நாட்டின் உடல்நலக் குறியீடு கேரளா, பஞ்சாப் மாநிலங்கள் வரிசையில் 3வது இடத்தில் உள்ளது. தமிழகத்தில் பச்சிள குழந்தைகள் இறப்பு விகிதம் 14 ஆகும் போட்டிருக்காங்க. பச்சிள குழந்தைகளோட இறப்பு விகிதம் 14 ஆகும். இது பிற மாநிலங்களை காட்டிலும் குறைவு. மேலும் 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் இறப்பு விகிதம் 2014 வந்து 21ஆகவும் 2015 20ஆகவும் உள்ளது அப்படின்னு போட்டிருக்காங்க. இதில் உள்ள தகவலை ஒரு பார்த்துக்குங்க, ஏன்னா இது ஒரு முக்கியமான தகவலாக இருக்கு. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். அப்போ இதில் உடல்நலக் குறியீட்டில் தமிழ்நாடு எந்த மாநிலத்திற்கு மேலாக உள்ளது அப்படின்னா குஜராத்திற்கு மேலாக உள்ளது அப்படின்னு தெரிஞ்சிடும். அப்போ அதே மாதிரி சுகாதார குறியீடு, இந்த உடல்நல குறியீடு அப்படின்றது ஹெல்த் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சுகாதார குறியீடு அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது ரெண்டையுமே வந்து நிதி ஆயோக் அவர்கள் தான் வெளியிடுறாங்க. ஓகேவா? அப்போ நிதி ஆயோக் வெளியிட்ட சுகாதார குறியீடையும் பார்த்துருங்க. சுகாதார குறியீடுல 2ஆம் இடத்துல தமிழ்நாடு இருக்கு. முதல் இடத்துல கேரளா, 2ஆம் இடத்துல தமிழ்நாடு, 3வது இடத்துல தெலுங்கானா, அடுத்தது ஆந்திர பிரதேசம், அடுத்து 5வது இடத்துல மகாராஷ்டிரா. இந்த வரிசையை தெரிஞ்சுக்கங்க. நிதி ஆயோக் வெளியிட்ட சுகாதார குறியீடை வரிசைப்படுத்துக அப்படின்னு கேட்டாங்கன்னா கொஞ்சம் பிரச்சனையா போயிடும். அதுக்காக தான் சொல்லி வைக்கிறேன், இதை தெரிஞ்சுக்கங்க. ஓகே, அடுத்து போவோம். பாலின விகிதம். ஓகே, பாலின விகிதம் தமிழ்நாட்டின் தரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? பாலின விகிதத்தில் தமிழ்நாட்டோட தரம் என்ன? பாலின விகிதம் அப்படின்றது 1000 ஆண்களுக்கு எவ்வளவு பெண்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் பாலின விகிதம். அதானே தமிழ்நாட்டோட பாலின விகிதம் 995. 995 தான் தமிழ்நாட்டோட பாலின விகிதம். அதில் பார்த்தீங்கன்னா கேரளா மாநிலம் தான் முதல் இடத்துல இருக்கு. அவங்க எவ்வளோ பெற்றிருக்காங்க பார்த்தீங்கன்னா 1084 இடம். 84ல் இருக்காங்க. 84 பேர். 1000 ஆண்களுக்கு 1084 பெண்கள். 84 பெண்கள் வந்து கேரளா மாநிலத்தில் அதிகமாக தான் இருக்காங்க. அதே மாதிரி யூனியன் பிரதேசம் பார்த்தீங்கன்னா புதுச்சேரி, பாண்டிச்சேரி அப்படின்னு சொல்லிக்கலாம். அங்கே எவ்வளோ பேர் இருக்காங்க பார்த்தீங்கன்னா 1037. ஓகேவா? இந்த அளவுக்கு பெண்கள் இருக்காங்க. 37 பெண்கள். 1000 ஆண்களுக்கு 37 பெண்கள் எக்ஸ்ட்ராவே இருக்காங்க. ஓகே, இப்போ வந்து பாலின விகிதத்தில் தமிழ்நாட்டின் தரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3வது இடத்துல இருக்காங்க. ஓகே ஓகே அடுத்து போயிடும். தமிழ்நாடு எதில் வளமானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழ்நாடு எதில் வளமானது அப்படின்னு கேட்டால் மனித வளம் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா கனிம வளமும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. வன வளமும் 28 சம்திங் அந்த அளவு தான் இருக்குது. ஓகே தான். அப்போ வந்து மனித வளம் தான் அதிகம் நம்மள்கிட்ட. ஓகே, அடுத்து போயிடும். மனித வளம் அப்படின்றது வேலை வாய்ப்பு செஞ்சு பொருளாதார வளர்ச்சியில் ஈடுபடக்கூடிய மனிதர்களை குறிப்பது தான் மனித வளம். ஓகேவா? நீர்ப்பாசனத்தின் முக்கிய ஆதாரம். நீர்ப்பாசனத்தின் முக்கிய ஆதாரம் முதல்ல ஒவ்வொரு இதுவும் எவ்வளோ இருக்குன்ற தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அணைக்கட்டுகள் தமிழ்நாட்டில் 78 இருக்கு. ஓகே, கால்வாய்கள் தமிழ்நாட்டில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2241 இருக்கு. குளங்கள் 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 வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 41,123 இருக்கு. கிணறுகள் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3,74,060 இருக்கு. அப்போ அதிகபட்சம் இருக்குது முக்கியமான ஆதாரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கிணறுகள் தான் முக்கியமான நீர் ஆதாரம். ஓகேவா? இதுக்கடுத்து இந்த கிணறுகளே வந்து குழாய் கிணறுகள், திறந்த வெளி கிணறுகள்லாம் பிரித்து பார்ப்பாங்க. எப்படி பார்த்தாலுமே கிணறுகள் தான் அதிகம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போயிடுவோம். பின்னலாடை உற்பத்தி இடம் எதுன்னு கேட்டிருக்காங்க. பின்னலாடை உற்பத்தி அதிகம் உள்ள இடம் எதுன்னு கேட்டிருக்காங்க. பின்னலாடை உற்பத்தி அதிகம் உள்ள இடம் தெரிஞ்சாலும் நமக்கு திருப்பூர் அப்படின்றது நல்லா தெரியும். ஏன்னா திருப்பூர் வந்து பின்னலாடையின் நகரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம். அது இல்லாமல் 3 பில்லியன் அமெரிக்கன் டாலர் மதிப்பிலான பின்னலாடைகளை ஏற்றுமதி செஞ்சுட்டு இருக்காங்க. டாலர் சிட்டி அப்படின்னு பெருமையாக அழைக்கக்கூடிய ஒரு இடம். ஓகேவா? அதனால பின்னலாடையின் உற்பத்தியிலையும் சரி, ஆயத்த ஆடைகள் உற்பத்தியிலையும் சரி திருப்பூர் தான் முக்கியமான ஒரு இடம். ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். அப்படியே கீழ்காண்பவற்றில் தவறான இணை எதுன்னு கேட்டிருக்காங்க. இதில் தவறான இணை எதுன்னு கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டின் நுழைவாயில் தூத்துக்குடி. ஆமாம். ஓகே. வீட்டு ஜவுளி தயாரிப்பு ஈரோடா. ஈரோடு வந்து மஞ்சள் சந்தை அப்படின்னு சொல்லலாம். ஜவுளி பள்ளத்தாக்கில் சேர்க்கலாம். வீட்டு ஜவுளி தயாரிப்பு அப்படின்றது கரூரை தான் மீன்படும். கரூர் தான் இந்தியாவில் முக்கியமான வீட்டு ஜவுளி மற்றும் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி மையமாக இருக்குது. ஓகேவா? எக் நகரம் அப்படின்றது சேலம். ஓகே தான்.
பம்ப் நகரம் கோயம்புத்தூர், இதுவும் கரெக்ட். அப்போ வீட்டு ஜவுளி தயாரிப்பு மட்டும் தான் தப்பா இருக்கு. இந்த வீட்டு ஜவுளி தயாரிப்புனா கரூர் தான் வரும், ஓகே தானே? அடுத்து போவோம். கீழுள்ள நகரங்களில் எதில் பன்னாட்டு விமான நிலையம் இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, தமிழகத்தில் மொத்தம் ஃபர்ஸ்ட் எத்தனை பன்னாட்டு விமான நிலையங்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4 இருக்கு. என்னென்ன? ஒன்று சென்னை, அதான் முக்கியமான ஒன்று. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மதுரை, அடுத்தது பார்த்தீங்கன்னா திருச்சி, அடுத்து கோயம்புத்தூர். இப்போ தூத்துக்குடி அப்படின்றது என்னது? தூத்துக்குடி அப்படின்றது உள்நாட்டு விமான நிலையத்தில். உள்நாட்டு விமான நிலையம் எங்கேங்க இருக்குது? தூத்துக்குடியில் இருக்குது, சேலத்தில் இருக்குது, நெய்வேலியில் இருக்குது, அப்புறம் வேலூரில் இருக்குது, அப்புறம் ஓசூர் விமான நிலையம் ஓசூரில் இருக்குது. 5 இருக்குது, ஓகேவா? இப்போ கூட சென்னை பக்கத்தில் ஒரு இடத்துல செங்கல்பட்டை ஒட்டி உருவாக்கிட்டு இருக்காங்க, காஞ்சிபுரத்தை ஒட்டி. அந்த ஊர் பேர் கூட என்னன்னு கொஞ்சம் ஞாபகம் வரல, சார்ட்ஸில் கூட போட்டு வந்தாங்க. சரி, ஓகே, தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ உருவாக்கிட்டு இருக்காங்க, பான்னு ஆரம்பிக்கும், பேர் வர மாட்டேங்குது டக்குன்னு. ஓகே, அடுத்து போவோம். பயிர் உற்பத்தியில் எந்த பயிரை தவிர தமிழ்நாடு முன்னிலையில் உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏலக்காய். ஏலக்காய் வந்து கேரளாவில் தான் அதிகமாக விளையுது, தமிழ்நாட்டில் இல்லை, ஓகேவா? நறுமண பொருட்கள் எல்லாமே கேரளா தான் ஃபேமஸ், ஓகே தானே? வாழைப்பழம், தேங்காய், தோட்டப்பயிர்கள்லாம் தமிழ்நாட்டில் அதிகம், ஏலக்காய் மட்டும் கொஞ்சம் கம்மி, ஓகேவா? அதனால ஏலக்காய் உற்பத்தியில் தமிழ்நாடு முன்னிலையில் இல்லை அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. அடுத்து போவோம். எந்த பயிர் உற்பத்திக்காக அதிக பரப்பு நிலம் பயன்படுத்தப்படுகிறது? அதாவது எந்த பயிர் உற்பத்திக்காக அதிக பரப்பு நிலம் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னா நெல் உற்பத்திக்காக தான் அதிக பரப்பு நிலம் பயன்படுத்தப்படும். நெல்லுக்காக மட்டுமே தமிழகத்துல 18 to 20 லட்சம் ஹெக்டர் நிலங்கள் பயன்படுத்தப்படுது. கரும்பு உற்பத்திக்காக மட்டுமே 2 லட்சம் நிலங்கள் பயன்படுத்தப்படுது. ஹெக்டர் 2 லட்சம் ஹெக்டர், அதாவது ஏக்கர்ன்றது வேற, ஹெக்டர்ன்றது வேற. ஒரு ஹெக்டர்ன்றது 2.5 ஏக்கர் ஒட்டி வரும், ஓகே தானே? அதே மாதிரி நிலக்கடலை எடுத்துட்டீங்கன்னா நிலக்கடலைக்காக ஒரு 4 லட்சம் நிலங்கள், ஹெக்டர் நிலங்கள் பயன்படுத்துகிறோம். தேங்காய்க்காக ஒரு 4.4 லட்சம் ஹெக்டர் நிலங்கள் பயன்படுத்தப்படுகிறது. அடுத்து எழுத்தறிவு விகிதத்தில் தமிழ்நாட்டின் தரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. எழுத்தறிவு விகிதத்தில் தமிழ்நாட்டோட தரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 8வது இடத்துல இருக்கு, ஓகேவா? தமிழ்நாட்டோட எழுத்தறிவு வீதம் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 80.09%. அதில் ஆண்கள் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 86%, பெண்கள் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 73%. பார்த்துங்க எவ்வளோ இடைவெளின்றதை பாருங்க. ஆண்கள் 86, பெண்கள் 73% தான். ஓகே, அடுத்து குறு சிறு நடுத்தர நிறுவனங்களுக்கான முதலீட்டில் தமிழ்நாட்டின் தரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனம் தமிழ்நாட்டின் தரம் முதலிடத்துல இருக்கும், ஓகேவா? அடுத்து போவோம். தமிழ்நாட்டின் மாவட்டத்தில் பாலின விகிதம் அதிகமாக உள்ளது? எந்த மாவட்டத்தில் ஆணுக்கு பெண் அதிகமாகவே இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீலகிரியில் தான் அதிகமாக இருக்கு. நீலகிரியில் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 1041 பேர் இருக்காங்க நீலகிரியில். இப்போ நீலகிரி தான் ஆன்சர், ஓகேவா? தஞ்சாவூரையும் முக்கியமான இடம் தான். அது தஞ்சாவூரில் பார்த்தீங்கன்னா 1035 பேர் இருக்காங்க, 35, ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் முக்கியமான இடம் தான். நாகப்பட்டினத்தில் எவ்வளோ பேர் இருக்காங்க பார்த்தீங்கன்னா 1025 பேர் இருக்காங்க. அப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் நீலகிரி, அடுத்து தஞ்சாவூர், அடுத்து நாகப்பட்டினம், இது 3மே வரிசையாக இருக்கு பாருங்க. திருச்சியுமே 4வது இடம், இதுவுமே சொல்லிக்க வேண்டிய விஷயம் தான். திருச்சியில் எவ்வளோ பேர் இருக்காங்க பார்த்தீங்கன்னா 1023 பேர் இருக்காங்க. எழுத்துலாம் கொஞ்சம் குணமானலாம் வரும், அதனால நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க புரியுதுல, அது போதும். ஃபர்ஸ்ட் இடத்துல நீலகிரி, அடுத்தது நீலகிரி 1041, தஞ்சாவூர் 1035, நாகப்பட்டினம் 1025, திருச்சி 1023, ஓகேவா? அடுத்து, எந்த மாவட்டத்தில் குழந்தைகள் பாலின வீதம் குறைவாக உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, குழந்தைகள் பாலின வீதம் குறைவாக உள்ளது எங்கன்னு பார்த்தீங்கன்னா அரியலூர்ல தான் குறைவா இருக்கு, ஓகேவா? 897 பேர் இருக்காங்க, 1000க்கு 897 தான் இருக்காங்க. அடுத்து போவோம். எந்த யூனியன் பிரதேசத்தில் பாலின வீதம் அதிகமாக உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போதான் சொன்னேன், யூனியன் பிரதேசங்கள்ல அதிகமாக உள்ளது வந்து பாண்டிச்சேரியில் தான் அதிகம், ஓகேவா? பாண்டிச்சேரியில் தான் அதிகம், பாண்டிச்சேரி தான் ஆன்சர், ஓகேவா? அடுத்து போவோம். அதுக்கடுத்து பார்ப்போம் அப்படி என்ன. தமிழ்நாட்டு உள்நாட்டு உற்பத்தியில் அதிக பங்கு வகிப்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது இப்போ 2026க்கான அந்த இது வெளியிட்டிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே, இதை சொல்லி காட்டிடுறேன். வேளாண்மை துறை அப்படின்றது 23% சம்திங் பிடிச்சிருக்காங்க, ஓகேவா? 23. தொழில்துறை அப்படின்றது 33% முடிச்சிருக்காங்க, 33, ஓகேவா? பணிகள் வந்து எவ்வளோ பிடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 53 பிடிச்சிருக்காங்க. அதனால இது ஈஸியாக வச்சுக்கலாம். 53, 33, 23, ஓகேவா? அங்கிட்ட பாயிண்ட் சம்திங் வரும், அதெல்லாம் நம்ம பாயிண்ட்லாம் பார்க்க வேண்டியதில்லை, மெயினான நம்ம தெரிஞ்சாலே போதும். அப்போ இதில் வந்து அதிகமான பங்கு வகிப்பது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பணிகள் துறை அப்படின்றது தான் அதிகமான பங்கு வைக்கும், ஓகேவா? பணிகள் துறை தான் சரியான ஆன்சர்.
அப்போ தொழில்துறை 33%, வேளாண் துறை 23% அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும். ஓகே, அடுத்து போகும். மனித வளர்ச்சி குறியீட்டில் தமிழ்நாட்டின் தரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. 3வது இடத்துல இருக்கும். ஓகேவா, மனித வளர்ச்சி குறியீட்டில் தமிழ்நாடு வந்து 3வது இடத்துல இருக்கும். ஓகே, அதுக்கடுத்து பார்ப்போம். அப்படி வாங்க. ஸ்பிக் அமைந்துள்ள இடம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸ்பிக்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், உர தொழிற்சாலை தூத்துக்குடியில் அமைஞ்சிருக்கு. ஓகேவா, ஓகே, அடுத்து போவோம். இந்த டைசில் அப்படின்றது என்ன? டைசில் அப்படின்றது உயிரி தொழில்நுட்பம் மற்றும் மருந்து ஆராய்ச்சி மையம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செயல்பாட்டு ஆராய்ச்சி மையம் தான். ஓகேவா, இது வந்து சென்னையில் தரமணிலையும் கோயம்புத்தூர்லையும் அமைஞ்சிருக்கு. 2 இடத்துல தமிழ்நாட்டில் இருக்குது. இது வந்து எதன் பகுதி அப்படின்னு கேட்டிருக்காங்க. உயிரி பூங்காவோட பகுதி. ஓகேவா, அடுத்த கொஸ்டின் போகலாம். சிமெண்ட் உற்பத்தி தமிழ்நாடு இந்தியாவில் எந்த நிலையில் உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிமெண்ட் உற்பத்தியில் 3வது இடத்துல இருக்கு. ஓகேவா, தமிழ்நாடு. அரியலூர், சங்ககிரி இந்த மாதிரிலாம் இருக்குது. படிக்கும்போது தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஓகேவா, தென்னக ரயில்வேயின் தலைமையிடம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம வந்து ஒரு ஷார்ட்கட் சொல்லியிருக்கோம். ரயில்வே அந்த இது பற்றி, போக்குவரத்தை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதில் தென்னகம் அப்படின்றது தென்னை மரம் அப்படின்னு வச்சுக்கணும். இப்போ தென்னை சென்னை அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த ஷார்ட்கட் வச்சுன்னா ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவா, சென்னை தான் தென்னக ரயில்வேயின் தலைமையிடம். இதோட 20 கொஸ்டின் இந்த பாடத்தில் முடிஞ்சிருச்சு. மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். இந்த பிடிஎஃப்பும் இதை தவிர எக்ஸ்ட்ரா இந்த பாடத்தில் உள்ள பிடிஎஃப்பையும் நான் கீழே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. நன்றி தோழர்.